சாந்தாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு வீட்ல மட்டும் பேய் நடமாட்டம் இருந்தது. அதாவது கமலா வீட்ல பேய் நடமாட்டம் இருந்தது. அந்த பேய் அவங்கள எப்பயுமே பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. எங்க போனாலும் வெள்ளை புடவையோட ஒரு பேய் சுத்துறத அவங்க உணர்ந்தாங்க. இப்படியே இந்த பேய் வீட்ல பேய் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டை பத்தி தெரியாத ஒருத்தன், அதாவது விமலாவோட பேரன் கோபால், வெளிநாட்டிலேருந்து அவனோட சொந்த ஊரான சாந்தாபூருக்கு வந்தான். அந்த ஊரே அமைதியா இருந்தது. அதை பார்த்த அவன், மணி என்ன, மணி 9 தானே ஆகுது, அதுக்குள்ள எல்லாரும் கதவை சாத்திட்டாங்க, யாருமே ஏன் இல்ல, இந்த ஊரே இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு அவன் அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து எப்பயும் போல 11 மணிக்கு அவன் வீட்டு மொட்டை மாடியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவங்க பாட்டி அலற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க ரூம்க்கு வந்தாங்க. எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க. அவங்க, இல்ல, முத நீ போ, நீ வெளில போ கோபால், வெளில போ. அத்தை, அத்தை என்னாச்சு, இருங்க உங்களுக்கு நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். போ கோபால், நீ வெளில போ, உன்னை யார் இங்க வர சொன்னா, போ போ அப்படின்னு வினோதமா நடந்துக்கிட்டாங்க. இத பார்த்த கோபால் என்னமோ இங்க சரியா இல்ல அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் படுத்து தூங்குனான். தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவனை தாண்டி போற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டுச்சு. யாருன்னு தெரிஞ்சுக்க மெதுவா சத்தம் போடாம எழுந்து போய் பார்த்தான். அந்த உருவம் அவனோட பாட்டி அறைக்கு போனத அவன் அவன் கண்ணால பார்த்தான். திருப்பி அலற சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பார்க்க வந்தாங்க. அதுக்கு அவங்கள யாரோ கொல்ல முயற்சி பண்ணதா சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்த கோபாலுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அதாவது அவனோட சித்தி சாந்தி. ஏன்னா அவங்க திருப்பி அலறும்போது கோபாலோட அம்மா, அப்பா, பாட்டி, அப்புறம் அவனோட சித்தப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா சாந்தி வரவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கோபால், கண்டிப்பா இதற்கு காரணம் என்னன்றத சாந்தி சித்தியால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவன் காலையில ஆகிறதுக்கு காத்துட்டு இருந்தான். காலையில ஆன பிறகு முதல் வேலையா சாந்தி கிட்ட போய், சித்தி, எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பேய் நடமாட்டோன்றது சும்மா. அப்பெல்லாம் எதுவும் இல்லை கோபால், உனக்கு தெரியாது, நீ இந்த ஊருக்கு புதுசு இல்ல, இவ்வளோ நாள் வெளிநாட்டுல இருந்த. சித்தி, பேசி மழுப்பாதீங்க, எனக்கு தெரியும் நீங்க தான் அந்த பேய், இதெல்லாம் உங்க டிராமா, ஏன் பண்றீங்க? ஆமா, இதெல்லாம் ஏன் டிராமா தான். உங்க பாட்டி உங்க அம்மாவை மட்டும்தான் பெருமையா பேசுவாங்க. உனக்கு தெரியுமா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு? ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க. அப்போ வெளிலேந்து ஒரு பிச்சைக்காரவங்க, அம்மா
ரொம்ப பசிக்குதும்மா. ஏதாவது இருந்தா குடுங்க. அம்மா, யாராவது இருக்கீங்களா? அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா, அவ பேசுறதுல பிஸியா இருந்தா. அதனால சாந்தியால அவங்க சொல்றது எதையுமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா, அனு உடனே அவங்களுக்கு சாப்பாடு குடுத்தா. இத பார்த்த விருந்தாளி, "அடடே! உங்க பெரிய மருமக ரொம்ப நல்லவ போலயே! எவ்வளோ அன்பா பிச்சைக்காரங்களுக்கு கூட சாப்பாடு குடுத்து உதவி பண்றா." "ஆமா, ஆமா. என்னோட பெரிய மருமக அனு ரொம்பவே நல்லவ, புத்திசாலி, கருணையுடையவ. இவள மாரி ஒரு மருமக எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சுக்கணும். தெரியுமா?" "ஆமா, ஆமா." இதையெல்லாம் கேட்ட சாந்தி, ச்சே! நான் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு அக்காவ தான் பிடிக்கும். நீ இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சித்தி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. கண்டிப்பா நான் பாட்டிக்கிட்ட சொல்ல தான் போறேன். கோபால், தயவு செஞ்சு சொல்லாத. இல்ல, சொல்லுவேன். ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். அக்காவ அவங்க ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டதுனால தான் அந்த பொறாமையில நான் இப்படி பண்ணேன். இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிரு கோபால். அத்தைக்கிட்ட சொல்லாத. ப்ளீஸ். சரி. ஆனா இதுக்கு மேல இப்படி பண்ணாதீங்க. Hi friends. Thank you for watching.